அது என்ன சொன்னீங்க? ரீல்ஸ் போட்டு விஜய் அவர்கள் சிஎம் ஆனாரா? ஆமா, ரீல்ஸ் போட்டோம். நாங்க எங்களை அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க போனீங்களே, மக்களின் முதல்வர் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், உங்களை நீங்களே பெருமையா பேசி வீடியோ போட்டீங்களா? அந்த மாதிரி நாங்க ரீல்ஸ் போடல. நாங்க போட்ட ரீல்ஸ்லாம் நீங்க என்னென்ன இடத்துல திருட்டு பண்ணீங்க, என்னென்ன இடத்துல ஊழல் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வெளியில எடுத்து கொண்டு வந்து அதை ரீல்ஸா பதிவிட்டு நாங்க ஜெயிச்சோம். இதுக்குதான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். சட்டசபையில நாம தான், அதாவது எதிர்கட்சி தலைவரா போட்டாங்களாம், அப்ப நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் பயம். நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சா? நீங்க பேசுறதுக்கெல்லாம் விஜய் என்ன சைலண்டா இருக்காரு தெரியுமா? அவர் மைண்ட் வைஸ் என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கும்? ஒப்பனுக்கு ஒப்பனையா பாத்துட்டேன், நீ என்ன எனக்கு நான் ஆளா அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாப்ல. அப்புறம் நீங்க தோத்து போனதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? தற்குறி. ஒட்டுமொத்த ஜென்ரேஷனையும் பார்த்து தற்குறின்னு சொன்னா சும்மாவா இருப்பானுங்க? அதான் வச்சு குத்தி விட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம். இந்தியாவில இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுக்குமே தெரியும் டிவிக்கு அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கேயுமே ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு. ஒருத்தவங்களை பார்த்து தற்குறின்னு சொன்னா, அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டா, இப்ப இந்த தற்குறிகிட்ட தோத்து போனீங்களா, அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தத்தியா இருப்பீங்க?